இன்றைக்கி சென்னை காட்டாங்குளத்தூரில் இருக்க ஹோட்டல் சீரா கிராண்டில் இருக்க ராஜ விருந்து ரெஸ்டாரண்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து வெஜ் மீல்ஸ், நான்வெஜ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நம்ம இன்றைக்கி இங்கே வாங்கினது வெஜ் மீல்ஸ், அதோட ரிவ்யூ பார்க்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட்டோட சீட்டிங் கெப்பாசிட்டி, ஆம்பியன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ அந்த வெஜ் மீல்ஸோட ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். இந்த வெஜ் மீல்ஸில் சாம்பார், வத்த குழம்பு, ஒரு கூட்டு, ரசம், பொரியல், ஸ்வீட்டு கொடுத்துருந்தாங்க. ஸ்வீட்டு கேசரியோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. குவான்டிட்டியும் அதிகமாக கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாகவும் மெல்ட்டிங்காகவும் இருந்துச்சு. ஸ்வீட்டு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தது சப்பாத்தி சுத்தமாக ஆயிலே இல்லாமல் ஒரு ரொட்டி டைப்பில் தான் அது பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக அந்த கிரேவியோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நிறையா அதில் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா அந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம கொடுத்த காசுக்கு அவங்க கொடுத்த ஐட்டம்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம சப்பாத்தி டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம ரைஸு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவங்க கொடுத்த ரைஸோட குவான்டிட்டி தாராளமாக 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சாம்பார் ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்தோம். சாம்பாரோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாம்பாரில் கேரட்டு, கொத்தவரங்காய் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்பளம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம இன்றைக்கி இங்கே வாங்கின ஸ்பெஷல் மீல்ஸில் அவங்க கொடுத்த அந்த கோபி 65ஓட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. குவான்டிட்டியும் நல்லா இருந்துச்சு. கோபி 65ஓட குவான்டிட்டியும், சாம்பாரோட ஃப்ளேவர் அந்த ஸ்மெல்லே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம சாம்பார் டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வத்த குழம்பு. குறிப்பாக இந்த வத்த குழம்பு அவ்வளோ டேஸ்டியாகவும் நமக்கு திரும்ப திரும்ப சாப்பிட்ணுன்னு டெம்ப்ட் பண்ணுற அளவுக்கு அந்த டேஸ்ட் இருந்துச்சு. வத்த குழம்போட குவான்டிட்டியும் அதிகமாக கொடுத்துருந்தாங்க. தாராளமாக 2லேருந்து 3 பேர் அந்த வத்த குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம். அந்தளவுக்கு குவான்டிட்டி கொடுத்துருந்தாங்க. இந்த வத்த குழம்பு கூடயும் இந்த கோபி 65 வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நம்ம வத்த குழம்போட ரிவ்யூ பார்த்தாச்சு. அதுக்கடுத்து மோர் ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்தோம். மோரோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த மோரு கூட அவங்க கொடுத்த கோவக்காய் பொரியலும் கூட்டும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த கோபி 65 கூடயும் இந்த மோர் சாதத்தை வச்சு பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. மோரோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த கடுகோட வாசமும் மிளகோட வாசமும் அந்த மோரில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம மோர் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து ரசம் ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்தோம். ரசத்தோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த ரசத்துக்கு பொரியல் கூடயும் கோபி 65 கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரசம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டில் அவங்க கொடுத்துருந்தாங்க. ரசம் மட்டும் இல்லை, இந்த மீல்ஸ் பேக்கேஜே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவங்க கொடுத்த எல்லாமே டேஸ்ட்டில் நம்மளை அவ்வளோ சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. ஸோ ரசம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது அவங்க கொடுத்த பொடி போட்டு அதில் ஆயில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம். பொடியோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் ட்ரை தான். நீங்கள் இங்கே மீல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். குறிப்பாக ராஜ விருந்து ஸ்பெஷல் மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த லொக்கேஷனுக்கு யாராவது இந்த ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாய்.